ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவோட ஃபாரின் ரிசர்வ் லாஸ்ட் 10 மாதத்துக்கு இல்லாத அளவுக்கு லோவாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளோ அப்படின்னா 634 பில்லியன். ஓகேங்களா? செப்டம்பர் மாதம் 704 பில்லியனாக இருந்துச்சு. செப்டம்பர் மாதம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 700 கிராஸ் பண்ண 700 பில்லியன் ஃபாரின் ரிசர்வ் வச்சுக்கிற கண்ட்ரின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா மொத்தமே நாலு தான் இருந்துச்சு. அது இந்தியா 4வதாக இருந்துச்சு. ஸோ ஒன்று சைனா, செகண்டு ஜப்பான், தேர்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா சுவிட்சர்லாண்டு, ஃபோர்த்து இந்தியா. ஸோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட். ஸோ அது நம்ம ஏதாவது ஒரு ஃபாரின் கரன்சியை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். இல்லை காமனாக 2 கண்ட்ரிக்கும் இருக்கிறத வச்சு தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கண்ட்ரி அமெரிக்கா கூடயோ இல்லை வேறு கண்ட்ரி கூட ஏதாவது ஒரு கண்ட்ரி கூடயோ நம்ம இப்போ சவுதி கூட ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டாலரில் கொடுத்து தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அதுக்கு நம்ம ஃபாரின் ரிசர்வ்ஸ் டாலரில் கொஞ்சம் ஃபாரின் ரிசர்வ்ஸை வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம ஏன் அப்படின்னா இது ரெக்கரிங்காக இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம கையில் அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம வச்சுருக்கணும். அப்போ தான் குயிக்காக நம்ம அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து அவங்கள்ட்ட ஒரு கிரெடிபிள் அப்படிங்கிறத நம்ம உருவாக்கி நம்ம ட்ரேட் அப்படிங்கிறது ஸ்மூத்தாக போகும். இல்லை அப்படின்னா இதை ரிசர்வ் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இது என்ன சொல்லுவாங்க, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் 1991 அந்த ரேஞ்சில் நடந்துச்சு. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ஒரு கண்ட்ரி கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ அதை வச்சு தான் ஒரு கண்ட்ரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சமீபத்தில் ஸ்ரீலங்காவில் இந்த பேமெண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் நடந்துச்சு. ஃபாரின் ரிசர்வ் அவங்களுக்கு ஒரு 2 வாரத்துக்கு தான் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களில் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 4th ஹையஸ்ட் கண்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 634 பில்லியன். இது குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் மந்த்லேருந்து இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 65 பில்லியன் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வில் ஒரு கண்ட்ரி எப்படி என்னவா வச்சுருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபாரின் கரன்சி நான் சொன்னேன் இல்லையா, டாலரில் வச்சுருக்கலாம், இல்லை ஹை வேல்யூ. இப்போ டாலர் தான் மேக்ஸிமம் நம்ம வச்சுருக்கோம். ஓகே, எல்லா கண்ட்ரியும் அப்படி தான் வச்சுருக்காங்க. செகண்ட் கோல்டில் ரிசர்வாக நம்ம வச்சுருப்போம். நம்ம கிட்டத்தட்ட ரிசர்வ் பேங்க் கோல்டு ரிசர்வ் வச்சுக்கிறதே பார்த்துட்டிங்க அப்படின்னா 800 டன்னு. அது அந்த அளவுக்கு கோல்டு ரிசர்வ் வச்சுருக்காங்க. ஸோ தேர்டு ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ். ஸோ இது ஐஎம்எஃப் ஒரு கண்ட்ரியினோட எக்கனாமிக் பொசிஷனை வச்சு அவங்க ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ இதில் அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரிக்கு கொடுக்குறாங்களோ அவங்க மற்ற கண்ட்ரிக்கு தேவைப்படுற கடன் தேவைப்படுது அப்படின்னா நமக்கு ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ தர்றாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம மற்ற கண்ட்ரிக்கு கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வட்டியும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு தேவைப்படும் போதும் ஐஎம்எஃப்டையும் வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி கடைசி பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிசர்வ் ட்ரான்சி பொசிஷன். ஸோ இங்கே எழுதியிருக்கேன், இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த 4ம் நான் எழுதியிருக்கேன். ஓகே, இது என்ன அப்படின்னா ரொம்ப முடியலை நமக்கு அப்படிங்கும்போது இந்த ரிசர்வ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஐஎம்எஃப் கிட்டேருந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிக்கலாம். எவ்வளோ வாங்குகிற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறதும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபாரின் கரன்சி தான் நம்ம அதிகமாக வச்சுருக்கோம். டாலர் தான் நம்ம டாலர் கையிருப்பு தான் அதிகமாக வச்சுருக்கோம். அது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 6 பில்லியன் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? 6 பில்லியன் கம்மியாகி இப்போ 545 பில்லியனாக குறைஞ்சிருக்கு. ஸோ செகண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, கோல்டு. ஸோ கோல்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா 824 மில்லியன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனாலும் அது ஸ்மாலான, ஏன்னா நம்ம நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, டாலரில் என்ன தான் முன்ன பின்ன சடன் சேஞ்சஸ் நடந்தாலும் கோல்டில் நம்ம எப்போவுமே ஸோ நம்ம கண்ட்ரி கோல்டை பொறுத்தளவுக்கு எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் நிறையா பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி நம்ம கண்ட்ரி. ஸோ அதனால் கோல்டில் எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் இருப்போம். ஆனாலும் அதனோட வேல்யூ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓவராலாக 67 பில்லியன் தான். ஸோ 545 எங்கே இருக்குது, 67 எங்கே இருக்குது. ஸோ தேர்டு நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸில் 17,
பில்லியன் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து இதில் அது என்னது ரிசர்வ் ட்ரான்ஷி பொசிஷனில் ஒரு 4 பில்லியன் வச்சுருக்கோம். ஸோ இது முக்கியமாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஃபாரின் ரிசர்வ், அதாவது ஃபாரின் கரன்சி ரிசர்வ் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது ஏன் வந்து குறைஞ்சிது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா செப்டம்பரில் வந்து பயங்கர பீக்கில் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் முடிஞ்சு இல்லையா யூஎஸில். ஸோ அவர் வந்து சொன்ன ஒரு சில விஷயங்கள் மூலமாக வந்து ப்ளஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, இப்போ ஃபெட்ரல் ரிசர்வ் ரேட்ஸை வந்து கட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு சில விஷயங்கள் ப்ளஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் அதுவும் வந்து இதை வந்து இம்பேக்ட் பண்ணும். ப்ளஸ் குருடாயிலுடைய ப்ரைஸ், ஸோ அதுவும் வந்து இங்கே வந்து பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணும். ஸோ எஃப்டிஐ வந்து வெளியில் போச்சு அப்படின்னாலும் இம்பேக்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து ரெமிடென்சஸ் வருது இல்லைங்களா, ஸோ அதுவும் வந்து நமக்கு ஃபாரின் இதுதான். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ வந்து மெயின் விஷயம் என்ன அப்படின்னா இப்போ டிமாண்ட் வந்து கம்மியாயிடுச்சு நம்ம கண்ட்ரிக்குள்ளே. டிமாண்ட் ஏன் கம்மியாகுது அப்படின்னா பணப்புழக்கம் வந்து குறைஞ்சிட்டதான் வந்து அர்த்தம். ஓகேங்களா, மக்கள் கையில் பணப்புழக்கம் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ இந்த டிசம்பர் எண்டில், அதாவது டிசம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து 4.5லிருந்து 4க்கு வந்து மாற்றுறாங்க. ஸோ இது மாற்றுறது மூலமாக கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்னென்னா பேங்க் வந்து அதாவது மக்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய டைம் அண்டு டிமாண்ட் டெபாசிட் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து எடுத்து ரிசர்வ் பேங்க்கிட்ட கேஷாக வந்து வச்சுருக்கணும். அதுதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அது வந்து 4.5 வந்து எல்லா பேங்க்கும் கம்பல்சரி வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து 4 வந்து கம்மி பண்ணதுனால இந்த 0.5% வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போகும். மார்க்கெட்டுக்குள்ளே அப்படின்னா மக்கள் கையில் போகும். அது எவ்வளோ அப்படின்னா 1.16 லட்சம் கோடி. ஓகேங்களா. ஸோ அதை தாண்டி வந்து இப்போ இன்னொன்று பண்ணியிருக்காங்க. 50,000 கோடி வந்து இப்போது வேரியபிள் ரெப்போ ரேட் மூலமாகவும் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 31 வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துச்சு. கிட்டத்தட்ட 50,000 கோடி வந்து மார்க்கெட்டுக்குள்ளே பேங்க் மூலமாக, பேங்க் வந்து இப்போ ஆக்ஷனுக்கு போய் ரெப்போ ரேட்டை தாண்டி கொஞ்சம் அதிக இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அவங்க பெட் பண்ணி அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்துக்குவாங்க. ஏன்னா பொங்கல் வரப்போகுது, நியூ இயரு. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து மக்கள் கையில் வந்து பணம் வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் ஏதாவது பேங்க்குக்கு வந்து கம்மியாக இருக்குது, ரிசர்வ் கம்மியாக இருக்குது, ரிசர்வ் மீன்ஸ் காசா அக்கௌண்ட், காசாவில் அவங்களோட டெபாசிட்ஸில் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது பேங்க்கிட்ட இருந்து அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ அது வந்து அதில் மூலமாக ஒரு 50,000 வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1,75,000 கோடி வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக டிமாண்ட் க்ரியேட் ஆகும். டிமாண்ட் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா எஃப்டிஐ வரும். ஸோ இது வந்து ஒரு முயற்சி தான். இது வந்து அடுத்த ஒரு மாதத்துல தான் தெரியும். ஏன்னா ட்ரம்ப் வந்து 20ஆம் தேதி அவர் பதவி ஏற்றிருக்கிறார் இல்லையா, பதவி இது பண்ண போகிறாரு. ஸோ அதை பொறுத்து தான் அவர் என்னென்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான். ஏன்னா வந்து அவர் இம்போர்ட் டேக்ஸ் வந்து போடுறதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் வந்து இம்பேக்ட் பண்ணும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக இது பண்ணும். கரண்ட் அக்கௌண்ட் அதில் வந்து அடி விழுகும். ஸோ அதை தாண்டி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்தணும். ஏன்னா வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட அது என்ன அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது விட இம்போர்ட் வந்து அதிகமாக பண்ணுறோம். அதுதான் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அப்படிம்பாங்க. ஓகேங்களா. நான் 10 பொருளை வந்து இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதே மதிப்புள்ள 10 பொருள், ஒரு 5 பொருளை தான் ஏற்றுமதி பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஏற்றுமதி பண்ணி விற்று உள்ளே வர்ற காசு வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் நான் வாங்கி அவனுக்கு வந்து காசு கொடுக்குறது வந்து அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அப்படிங்கிறது வரும். ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து 1.2% ஜிடிபியில் வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டாக இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் அதிகம் பண்ணணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தணும். ஏன்னா வந்து நம்ம கன்சியூம் பண்ணதை போக மிச்சம் இருக்கிறத தான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து அக்ரிகல்ச்சர்லேயும் சரி இதுலேயும் சரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சர்வீஸ் செக்டாரில் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு படி மேலே தான் இருக்கும். அது பூம் ஆகிட்டு தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர்லேயும் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஹோப் ஐ வில் கன்வே என்ன சொல்கிறது, இந்த ஒரு
எல்லா பாயிண்ட்டையும் வந்து ப்ராப்பராக கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை. ஸோ இந்த இதை எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா? ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸோட 11ஆம் தேதி ஜனவரி 11 வந்த ஒரு ஆர்டிக்கல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேட்டா. ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இல்லை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நாலேஜ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்காக தான். ஸோ டாடா பை பை, டேக் கேர்.